ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல நகரப்படலத்துல முதல் பாடல் பார்க்க போறோம். எங்கும் பொலியும் பரஞ்சுடராகி எவ்வுயிரும் மங்கும் பிறவி துயரற மாற்று நேசம் தங்கும் தருமத்து உருவாகி தரணி மீது பொங்கும் கருணை புத்தேள் கருத்து யாம் எவன் புகழ்வோம். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். எங்கும் பொலியும் பரஞ்சுடராகி, எல்லா இடங்களிலும் விளங்கும் மேலான ஒளியாகி, எவ்வுயிரும் மங்கும் பிறவி துயரற, எல்லா உயிர்களும் படும் பிறவி துன்பங்கள் எல்லாம் நீங்க, மாற்று நேசம் தங்கும் தருமத்து உருவாகி, தர்மம் தழைத்து ஓங்கும் உருவெடுத்து வருவதாகி, தரணி மீது இந்த உலகத்தின் மீது பொங்கும் கருணை புத்தேள் கருத்து, இந்த கருணை பொங்கக்கூடிய விதத்தில் அருள் செய்ய பாலிக்கக்கூடிய தேவர்களின் கருத்து யாம் எவன் புகழ்வோம். இப்பேற்பட்ட இந்த நகரமான அயோத்தி நகரத்தை நான் என்ன சொல்லுவேன். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல எங்கும் பொலியும் பரஞ்சுடர் ஆகி அப்படிங்கிற இடத்துல பொலிதல் அப்படின்னா விளங்குதல்னு அர்த்தம். பரஞ்சுடர் ஆகி அப்படின்னா நம்ம மேலான ஒளியாகி அப்படின்னு பார்த்தோம்ல, அது பரம் அப்படின்னாலே பரம் அப்படின்னாலே அது மேலானது, பெஸ்ட் அப்படின்னு பொருள் சமஸ்கிருதத்துல. அதனாலதான் நம்ம பரலோகம், பரமபதம், பரமாத்மா, எனக்கு பரம சந்தோஷம் அல்லது பரம்பொருள் அப்படின்லாம் சொல்றோம்ல. உயர்வா இருக்கக்கூடிய இடங்கிறதுனாலதான் அதை பரன்னு சொல்றோம். மேல பரன்ல இருந்து எடு அப்படின்னு சொல்றோம்ல. இந்த சொற்கள் எல்லாத்துலயும் வரக்கூடிய பர அல்லது பரம் அப்படிங்கிறது மேலானது அப்படின்ற பொருள். அதே மாதிரி எவ்வுயிரும் மங்கும் பிறவி துயரற அப்படின்னா எல்லா உயிருக்கும், நம்ம மனுஷ உயிர்னு இல்ல, எல்லா இந்த பிறவி துன்பத்துல சிக்கி இருக்கக்கூடிய, பிறப்பு இறப்பு அப்படின்னு சிக்கி இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் மங்கக்கூடிய நம்மளுடைய பிறவி துன்பங்கள் தானே நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் மேல மேல நமக்கு நிறைய கஷ்டங்கள் கொடுக்குது. அதனால நம்ம உயிரை மங்க செய்யுது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படி மங்கும் பிறவி துயர் அற, நான் ஏற்கனவே சொன்னேன். கம்பராமாயண பாடல் நம்ம பார்க்கும் பொழுது அம்பரா துணி அப்படின்னு, அம்பரா தூணி அப்படின்ற இடத்துல அம்புகள் அறாத தூணின்னா அம்புக்கோடு அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த அறுதல் அப்படின்னாலே அது கெடுதல் அல்லது வீழ்தல் அப்படிங்கிற பொருள். அதனால இங்க எவ்வுயிரும் அங்கும் பிறவி துயரற அப்படின்னா துயர் நீங்கும் விதமாக அப்படின்னு பொருள். மற்ற நேசம் தங்கும் தருமத்து உருவாகினா இந்த இடத்துல அயோத்தி நகர தான் அதாவது போன பாடல் நம்ம நாட்டு படலத்துல ஒரே பாடல் மிகை பாடல் ஒண்ணுதான் பார்த்தோம். நகரப்படலாம் அயோத்தியில 2 பாடல் இருக்கு. அதுல இப்ப முதல் பாடல் தான் பாக்குறோம். இதுல எப்பேற்பட்ட அயோத்தி நகரம் அப்படின்னா நேசம் தங்கும் தர்மத்து உருவாகி, தர்மமே வடிவெடுத்து, யாரையாவது நம்ம புகழ்வதுக்கு சொல்லுவோம்ல, தர்மமே தர்மதேவனே வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு, அந்த மாதிரி தர்மம்ங்கிறதே உருவெடுத்து வந்த மாதிரி. ஏன்னா நம்ம இப்ப கம்பராமாயண பாடல் கூட பார்த்திருக்கோம். ராமரை வர்ணிக்கும் பொழுது வேதமே உருவெடுத்து வந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி இங்க சொல்றாங்க தங்கும் தருமத்து உருவாகி அப்படின்னு. தரணி மீது, தரணி அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். தரணி, தாரிணி, தரண்யா, தரன், இது எல்லாமே உலகத்தை தான் குறிக்கும். அதனாலதான் கங்கா தரன் அப்படின்னு சொன்னா கங்கையை உலகிற்கு அழித்தவன் அப்படிங்கிற பொருள். அதே மாதிரி புத்தேள் அப்படின்னு வர்ற இடத்துல தரணி மீது பொங்கும் கருணை புத்தேள் கருத்து, இந்த மாதிரியாக இதெல்லாம் யார் சொல்றா? இந்த மாதிரி பரஞ்சுடராகி துயரற உருவாகி தர்மத்து உருவாகி, இதெல்லாம் யாருடைய கருத்து? தேவர்களே அப்படிதான் சொல்றாங்க. எப்பேற்பட்ட தேவர்கள் அப்படின்னா பொங்கும் கருணை புத்தேள் கருத்து, அவர்களுடைய கருத்து. அயோத்தி தான் இருக்கிறதுலயே சிறந்த நகரம் அப்படிங்கிறது. இதுல புத்தேள் அப்படிங்கிறதுக்கு புதுமை, பதுமை, அதாவது ரொம்ப அழகிய பெண் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனாலதான் நம்ம, அதாவது புத்தலை அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல பொம்மையை குறிக்கும். அந்த புத்தலைங்கிற சொல் தான் தெலுங்குல புட்ட அப்படின்னு ஆயிருக்கு. புட்ட பொம்மா அப்படின்னு பாட்டு கூட, சினிமா பாட்டு கூட இருக்கே. அதனால புட்ட பொம்மானா அழகான பெண்ணே அப்படின்னு அர்த்தம். அதை தவிர தெய்வம்
அதாவது தேவர்கள் இல்லாட்டி தெய்வம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இப்ப புத்தேளிர் கோட்டம் மலஞ்செய்து அப்படின்னு கலித்தொகையில 82வது பாட்டுல வரும். அந்த இடத்துல புத்தேளிர் அப்படின்னா தெய்வம் அப்படிங்கிற பொருள்ல வருது. இதெல்லாம் தவிர தேவர்கள் அப்படிங்கிற பொருளும் இருக்கு. புகழ், திருக்குறள்ல புகழ்ங்கிற அதிகாரத்துல 4வது குறள்ல நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு அப்படின்னு சொல்லியிருப்பாரு திருவள்ளுவர். அதுக்கு பரிமேலழகரோட உரையை படிக்கிறேன் கேளுங்க. நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் ஒருவன் நில எல்லை கண்ணே பொன்றாது நிற்கும் புகழை செய்யுமாயின் புத்தேள் உலகு புலவரை போற்றாது, புத்தேள் உலகம் அவனை அல்லது தன்னை எய்தி நின்ற ஞானிகளை பேணாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் இந்த குறள் எல்லாம் முதல் தடவை கேட்கும்போது புத்தேள் அப்படின்னா 7 சிறப்பு ழகரம் போட்டு 7 நம்பர் 7 அதுதானே வரணும், இது என்ன புத்தேள்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு தெரியல. புத்தேள் அப்படின்னு வர்ற இடத்துல புத்தேள் 7 உலகம், ஈரேழு உலகம் அந்த 7 எல்லாம் குறிக்கல. இந்த இடத்துல புத்தேளுங்கிறது புத்தேளிர தேவர்களை குறிக்குது. தேவர்கள் என்ன செய்ய மாட்டாங்களாம், அவர்கள் ஞானிகளை போற்ற மாட்டார்கள். இங்க பூலோகத்துல புகழோடு இருக்கிறவர்கள் இங்கே இந்த உலகத்துல புகழையும் தேவலோகத்துல அவர்கள் அங்கேயும் புகழை எய்துவார்கள் அப்படின்னு வர்ற அந்த கருத்துல வர்ற குறள் தான் இது. எதுக்காக இதை சொல்ல வரேன், இந்த இடத்துல புத்தேள் அல்லது புத்தேளிர் அப்படின்னா அந்த தேவர்களை குறிக்கிறது இல்ல. அப்பேற்பட்ட தெய்வங்கள் தேவர்களின் கருத்தே அதுவா இருக்கும்போது நான் என்ன சொல்றது அப்படின்னு கேட்கறது, யாம் எவன் புகழ்வோம் அப்படின்னு புகழுதல்னா சொல்லுதல், யாம் எவன் புகழ்வோம் அப்படின்னா நான் என்ன இதுக்கு அவர்களுடைய கருத்தே அதுவா இருக்கும்போது நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. இது நான் எப்பவுமே சொல்றதுதான். மிகைப்பாடல்கள் நம்ம படிக்கும் பொழுது அந்தந்த படலத்துல என்ன மாதிரியான பாடல்கள்லாம் அமைந்திருக்கு கம்பராமாயணத்துல அப்படிங்கறத பொருத்தி படிச்சோம்னா தான் நமக்கு இன்னும் சுவையா இருக்கும். நம்ம நகரப்படலம் இது அயோத்தி நகரத்துக்கு நகரப்படலத்தை பார்க்கும் பொழுது மொத்தம் 75 பாடல்கள் நம்ம பார்த்தோம். அதுல முதல் பாட்டு மட்டும் நான் படிக்கிறேன், கேளுங்க. செவ்விய மதுரம் சேர்ந்த நல்பொருளின் சீரிய கூறிய தீம் சொல் வவ்விய கவிஞர் அனைவரும் வடநூல் முனிவரும் புகழ்ந்தது வரம்பியில் எவ்வுலகத்தோர் யாவரும் தவம் செய்து ஏறுவான் ஆதரிக்கின்ற அவ்வுலகத்தோர் இழிவதற்கு அருத்தி புரிகின்றது அயோத்தி மாநகரம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு கம்பர். அதுல இழிதல் அப்படிங்கிறது அவதாரம் அப்படிங்கிற மேலிருந்து கீழ் இறங்குவது, அவதாரம்ங்கிறதுக்கான நேர் பதம் தான் இழிதல், இழிவதற்கு அருத்தி புரிகின்றது அப்படின்னு வந்தது அப்படின்னு கூட சொன்னேன்ல. அந்த பாடல் தொடங்கி இதுலதான் கம்பரோட சிறப்பே இருக்கு. அவர் நகர சிறப்பு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, ராமன் இறங்கி வருவதற்கு ஏற்ற இடமாக அயோத்தி இருக்கு. அயோத்தியில தானே ராமர் பிறந்தாரு. ராமர் விஷ்ணு அவதரிக்க கூடிய ஒரு இடமாக அதை தேர்ந்தெடுத்தார் அப்படின்றதுல இருந்துதான் தொடங்குறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், வேற எங்க வேணா பிறந்திருக்கலாம், ஆனா அந்த இடத்த தேர்ந்தெடுத்தாருன்னா அது ரொம்ப சிறப்பு, அதை விட வேற என்ன சிறப்பு அந்த நகரத்துக்கு சொல்ல முடியும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்த பாடல்லயே என்ன சொல்றாரு, நிலமகள் முகமோ திலகமோ கண்ணோ அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்ல உலகின் மேல் உலகோ ஊழியின் இறுதி உரையுளோ யாது என உரைப்பாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு நான் என்னன்னு சொல்றது, எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லையேன்னு. அதையே தான் அடுத்தடுத்த பாடல்கள்ல கிட்டத்தட்ட 3 பாடல்கள்ல அதே மாதிரிதான் சொல்லுவாரு. அதாவது அந்தரம் சந்திராதித்தர் இமைப்பு இலர் திரிவர் இது அலால் அதனுக்கு இயம்பலாம் ஏது மற்ற யாதோ. இதை சொல்றதுக்கு தேவருலகம் இந்திரலோகம் வேற எந்த உலகத்தையும் நான் ஒப்பிட்டு சொல்லவே முடியாது, இதுக்கு ஓமையே சொல்ல முடியாது அப்படின்னு அடுத்து சொல்லிட்டு போவார். எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி இந்த பாடல்லையும் யாம் எவன் புகழ்வோம் அப்படின்னா இதுக்கு எனக்கு என்னன்னு சொல்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாடலும் முடிவு பெற்றிருக்கு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. எங்கும் பொலியும் பரஞ்சுடராகி எவ்வுயிரும் மங்கும் பிறவி துயரற மாற்று நேசம் தங்கும் தர்மத்து உருவாகி தரணி மீது பொங்கும் கருணை புத்தேள் கருத்து யாம் எவன் புகழ்வோம். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः.
ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.